அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வீல் ஸ்டிச். நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா, வீல் ஸ்டிச் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, அதில் உள்ள ஸ்டிச்சஸை வச்சு இதில் எப்படி நம்ம ஃப்ளவர் ஷேப்பை ஃபில் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் யாரும் வீல் ஸ்டிச் பார்க்கல அப்படின்னா ப்ரீவியஸ் கிளாஸஸ் எல்லாமே என்னுடைய சேனல்ல பேசிக் அட்வான்ஸ்ன்ற பிளேலிஸ்ட்ல இருக்கு. நீங்க போய் நம்ம செக் பண்ணி பார்த்துங்க. நம்ம ஆன்லைன் கிளாஸ்ல எப்படி எடுக்கிறோமோ அதே மாதிரி தான் எடுத்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு ஃப்ளவரை ஃபில் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம இப்போ வந்து டைப் 1 வெளியே ஃபில் பண்ண போறோம். வெளியே போட்டுக்க அந்த ரிங்கை ஃபில் பண்ண போறோம். ஸோ நம்ம அங்கேருந்து த்ரெட்டை எடுத்துட்டு கீழே இன்னர் ரிங்கில் வந்து ஒரு பண்ணிட்டு எப்போ பேக்கில் இழுப்போம் இல்லையா, ரிவர்ஸ் செயின், அந்த மாதிரி ரிவர்ஸில் இழுக்கிறோம். இழுத்துட்டு பக்கத்தில் ஒரு குட்டி லாக், நெக்ஸ்ட் ஒரு செயின் ஸ்டிச், அப்படியே அதை கீழே எடுத்துட்டு போகிறோம். அந்த இன்னர் ரிங்கில் பஞ்ச் பண்ணி மேலே இழுக்கிறோம். ரிவர்ஸில் இழுத்து பக்கத்தில் ஒரு லாக்கு, அப்படியே பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச். நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி பார்த்தோம் அதே தான். இது வந்து இந்த இன்னர் ரிங்கில் ஃப்ளவர் ஷேப்பில் நம்ம ஃபில் பண்ணுறோம். அதே இதை ஃபாலோ பண்ணி போடுறது. பாருங்க, நான் பக்கத்தில் செயின் ஸ்டிச் போட்டு அப்படியே அந்த இன்னர் ரிங்கில் போய் பஞ்ச் பண்ணிட்டு அப்படியே மேலே இழுக்கிறேன். இழுத்துட்டு மேலே ஒரு பஞ்சு, ஒரு செயின் ஸ்டிச். நம்ம இன்னர் ரிங் வந்து எவ்வளோ குட்டியாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி மேலே உள்ளது பெருசாக இருக்குது. அப்போ அந்த ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ஸ்டிச்சை வந்து நம்ம கண்டினியூ பண்ணணும். சரிங்களா? இதுதான் வந்து இதோட பேசிக் கான்செப்ட். இதுதான் நம்ம உள்ள ரிங்கை வந்து கவர் பண்ணுற மாதிரி ஒரே மாதிரி இருக்கும் நம்மளுடைய ஸ்டிச்சஸ் எல்லாமே. பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச்சு, அப்படியே கீழே இன்னர் ரிங்கு போகிறோம், எடுத்து அப்படியே ரிவர்ஸில் எடுத்து மேலே ஒரு செயின் ஸ்டிச்சு, பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச்சு, குட்டி லாக்கு, ஒரு செயின் ஸ்டிச்சு. அகைன் இன்னர் ரிங் போகிறோம், அப்படியே பேக்கில் இழுக்கிறோம், ஒரு குட்டி லாக்கு, பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச். இதே மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணி இந்த 5 பெட்டல்ஸை கவர் பண்ணுறோம். நீங்கள் வந்து இப்போ ரிவர்ஸில் இருக்கும்போது பிகினர்ஸ்க்கு செயின் அந்த த்ரெட்டு வந்து சிக்காகும். ஸோ கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து ரிவர்ஸில் இருக்கும்போது கேர்ஃபுல்லாக இழுங்க. அப்படியே உங்களுக்கு வந்து த்ரெட்டு வந்து கட் ஆகிற மாதிரி இருந்துச்சு, அதாவது சிக்கிச்சு அப்படின்னாக்கா 2-3 ஸ்டிச்சு பிரித்து விட்டுட்டு நீங்கள் குட்டி லாக் போடுறீங்க இல்லையா, அந்த இடத்துல தான் நீங்கள் வந்து இந்த லாக்கை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். இதில் வந்து உங்களுக்கு மாடிச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் வந்து அது த்ரெட்டை வந்து ஃப்ரீயாக வந்து ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னாக்கா அது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து நம்ம இன்னர், அதாவது வெளிப்பக்கம் இப்போ நமக்கு செயின் ஸ்டிச் போட தேவையில்லை. ஏன்னா நம்ம போடுற அந்த ஸ்டிச்சே வந்து உங்களுக்கு செயின் ஸ்டிச் போடுற மாதிரி தான் இருக்கும் அந்த ஃப்ளவரோடைய ஃபினிஷிங் வந்து. ஸோ நீங்கள் வந்து இதில் பார்க்க வேண்டியது உள்ளதையும் மேலே உள்ள ஸ்பேஸையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் போடணும். அதுதான் வந்து இது. அடுத்து வந்து நம்ம உள்ள வந்து சுற்றி நம்ம பெரிய ஹோல் மாதிரி தெரியும் இல்லையா, அந்த இடத்துல வந்து சுற்றி நம்ம இந்த மாதிரி செயின் ஸ்டிச் கொடுத்துக்கணும். நம்மளுடைய இஷ்டம் செயின் ஸ்டிச், சுகர் பீடு, இந்த மாதிரி ஏதாவது கொடுத்து உள்ள ஒரு ஸ்டோன் மாதிரி கூட நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி ஸ்டோனில் அப்படின்னா நீங்கள் சுற்றி செயின் ஸ்டிச்சே போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அடுத்த ஃப்ளவர் ஷேப் பார்க்கலாம். அடுத்து உள்ள இருந்து த்ரெட்டை வெளியே எடுத்து, இது வந்து இன்னொரு டைப் நம்ம பார்த்தோம் இல்லையா வீல்லையே, அது இன்னொரு டைப். இது வந்து உள்ள வந்து நம்ம உள்ள ஸ்பேஸ் வந்து குட்டியா இருக்கறனால நம்ம எக்ஸ்ட்ராவா ஒரு செயின் ஸ்டிச் போடுவோம் இல்லையா பட்டன் ஹோல் ஸ்டிச்ல, அந்த செயின் வந்து இதுல போட தேவையில்லை. வெறும் நீங்க பின்னாடி ரிவர்ஸ்ல எடுத்துட்டு ஒரு குட்டி லாக் மட்டும் போட்டா போதும். ஏன்னா நம்மளுடைய இன்னரிங் வந்து ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அதனால நீங்க ஒரு குட்டி லாக் மட்டும் போட்டு நீங்க அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஸ்டிச்சஸ் மட்டும், அந்த லாங் ஸ்டிச்சஸ் மட்டும் கொடுத்தா போதும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். உள்ள பஞ்ச் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுத்து மேலே கொண்டு போய் அந்த நம்ம ட்ரா பண்ணிட்டு பஞ்ச் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்து ஒரு குட்டி லாக் மட்டும் போட்டா போதும். பக்கத்துல உள்ள செயின் ஸ்டிச் போடணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா நம்மளுடைய இன்னரிங் கொஞ்சம் சின்னது, அதுக்காக நம்ம இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி நம்ம எப்படி ஃபில் பண்ணிக்கலாம். பிகினஸா இருந்தீங்க, உங்களுக்கு வந்து அளவு தெரியல, இந்த பெட்டலுக்கும் இந்த இதுக்கும் கீழே அளவு தெரியலன்னா நீங்க சென்டர்ல மார்க் பண்ணி அங்கிருந்து கூட உங்களோட ஸ்டிச்சஸ் வந்து நீங்க கண்டினியூ பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு த்ரெட்டு வந்து பிசிறு வந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த மாதிரி 2 த்ரெட்டை வந்து கலட்டி விட்டுட்டு உங்களுக்கு எங்க த்ரெட்டு பிடிக்க முடியுதோ அந்த இடத்துல, அதாவது நீங்க இப்போ குட்டி லாக் போடுறீங்களா இல்லையா, அந்த இடத்துல நீங்க பஞ்ச் பண்ணி தான் எடுக்க முடியும். அங்கதான் நீங்க த்ரெட் எடுக்க முடியும். அங்க எடுத்தாதான் உங்களுக்கு அடுத்த ஸ்டிச் கண்டினியூ பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு உருவிக்கிட்டே வரும். ஸோ அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பார்த்து பிகினஸா இருந்தீங்கன்னா பார்த்து பொறுமையா எடுங்க. அந்த இடத்துல எடுத்துட்டு உங்களுக்கு ஸ்டிச்சஸ் அப்படியே நீங்க கண்டினியூ பண்ணி போகலாம். அப்படி உங்களுக்கு சப்போஸ் த்ரெட் கட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க வந்து அந்த இடத்துல அகைன் அந்த இங்க போட்டுக்க அந்த ப்ரீவியஸ் லுக்ல இருந்து ஸ்டிச்சுக்குள்ள இருந்து உங்களோட த்ரெட்டை வெளியே எடுத்து நீங்க ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி பேலன்ஸ் உள்ள பெட்டல்ஸையும் நான் ஃபில் பண்ணிக்கிறேன்.
உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஆரி கிளாஸ் கற்றுக்கணும் குறைஞ்ச ஃபீஸில் அப்படின்னா மந்த்லி 100 rupees மட்டும்தான் 6 month கோர்ஸ். உங்களுக்கு கிளாஸ் தேவைப்பட்டா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அடுத்து இந்த லீஃப்லாம் ஃபில் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வந்து 2 மட்டும் நம்ம போட்டிருக்க அந்த டைப்ல உள்ள பட்டன் ஹோல் ஸ்டிச்சை வச்சு நம்ம பார்க்கலாம். இந்த டைப் 1ல போட்டோம் இல்லையா, அதே மாதிரியே இந்த லீஃப் எப்படி ஃபில் பண்றது அப்படின்னு பாருங்க. த்ரெட் எடுத்து அதே மாதிரி பேக் ஸ்டிச் போயிட்டு ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அப்படியே மறுபடியும் ஒரு லாங் செயின் இதே மாதிரி எடுத்து நம்ம ஃபுல்லா இதை போட்டுக்கலாம். உங்களுக்கு இது பார்த்தா தெரியும். நெக்ஸ்ட் டைப் வந்து நம்ம செயின் எடுத்து அப்படி ரிவர்ஸ்ல எடுத்து ஒரு குட்டி லாக். இதுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ராவா ஒரு செயின் ஸ்டிச் போடணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி போட்டு இந்த லீஃபை ஃபில் பண்ணலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் பட்டன் ஹோல் ஃபில்லிங் கிளாஸ் தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து பேலன்ஸ் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அந்த லீஃப் ஸ்டிச்சை பத்தி பார்க்கலாம். இது வந்து நம்ம போட்டிருக்க நம்ம 2 டைப்ல உள்ள செயின் ஸ்டிச் தான், வீல் டைப் ஸ்டிச் தான். இப்போ 2 லீஃபையும் நான் ஃபில் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் போட்டு ஃபில் பண்ணிட்டு சுற்றி செயின் கொடுத்துக்கோங்க. இன்னும் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் இந்த மாதிரி 2 லீஃப் ஃப்ளவர் ஷேப் மட்டும் போட்டு எனக்கு டிசைன் சென்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஆரி கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.